வைராக்கியம். பக்கத்தில் கொடுத்து சொல்லுங்க, கையை கொடுத்து சொல்லுங்க, வைராக்கியம். கிறிஸ்துவின் வைராக்கியத்தை விதைக்கணும்னு சொல்லி பார்த்தோம். நம்ம எதை விதைக்கணும்? கிறிஸ்துவின் வைராக்கியத்தை விதைக்கணும். அப்பாவை போல பிள்ளை. இது ஒரு பழமொழி வருமே, தாயை போல சேலை. அந்த ட்ரெண்ட்லாம் நீ மாறிடணும். அப்படியே அப்பனை உரிச்சு வச்சு பிறந்திருக்கு பாரு. சரீரத்தில் வேணா அப்படி இருக்கலாம், சுபாவத்தில் மேலான தகப்பனுடைய சுபாவம் நமக்குள்ள வரணும். அங்கெல்லாம் யாருக்கும் விருப்பமே கிடையாது போல இருக்குது. நான் யார் தெரியுமில, பாண்டியராஜுக்கு மோகன் தெரியுமில்ல, நான் யார் தெரியுமில்ல அப்படின்னு சொல்லி நம்ம அப்பா அம்மா பேரெல்லாம் பீத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். நான் யாருடைய பிள்ளை தெரியுமா? இயேசுனுடைய பிள்ளை. அந்த சுபாவம் நமக்குள்ள வரணும். ஆமென். அப்போ கிறிஸ்துவின் வைராக்கியத்தை நம்ம விதைச்சா நம்ம விதை ஆழமாய் வேறுன்ற பண்ணப்படும்னா பார்த்தோம். எதுவும் நம்மளை என்ன பண்ணாது, எத்தனை நம்மளை அசைச்சாலும் நம்ம என்ன பண்ண மாட்டோம். என்ன போட்டு உருட்டுனதெல்லாம் பார்த்தீங்களா இல்லையா போன வாரம்? அப்படி நம்ம பலவீனமாக இருந்துட்டோன்னா அது எல்லாம் நம்மளை மேலே விழுந்து ஒன்றுமில்லாம ஆயிரும். அப்போ கர்த்தருக்குள்ள நம்ம ஆழமாய் வேரூன்ற பண்ணப்படணும் என்பதை குறித்து நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம். அப்போ ஒரு மனுஷனுக்கு கிறிஸ்துவுக்குள்ள வைராக்கியம் இருந்துச்சுன்னா அவனுக்குள்ள தானா விசுவாசம் வந்துடும். என்ன வந்துடும்? நீங்க கர்த்தருக்குள்ள இருப்பீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன வளர்ந்துடும்? தானாகவே விசுவாசம் வளர்ந்துடும். விசுவாசம் வளர்ந்துருச்சுன்னா தானாகவே தைரியம் வந்துடும். அல்லேலூயா. கர்த்தர் உங்க கூட இருக்கிறாங்கிற விசுவாசம் வந்துச்சுன்னா உங்களுக்குள்ள எதை செய்வதற்கும் தைரியம் வந்துடும். ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய தைரியம் வந்துடும். கர்த்தருக்காக கொடுக்கறதுக்கு தைரியம் வந்துடும். இல்லைன்னா அங்கே ₹1,00,000 இருந்தால் கூட ஐயோ 1,00,000 தானே இருக்குது, ஐயோ 10,000 தானே இருக்குது, எதுக்குமே தைரியம் வராது. 10ல் 1 கொடுக்க தைரியம் வராது. கேட்கல, 10ல் 1 கொடுக்க என்ன வராது? ஏன்னா வைராக்கியம் இருந்துச்சுன்னா விசுவாசம் வந்துடும். விசுவாசம் வந்துச்சுன்னா தைரியம் வந்துடும். இன்னும் எனக்குள்ள தைரியமே வரலையே பாஸ்டர், எனக்கு இன்னும் கூச்சமாக தான் வருது, எனக்கு இன்னும் என்ன வருது, எனக்கு பயமாவே இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்றேன், ஐ ஃபீல் ஷை அப்படின்னு நீ என்னெல்லாமோ நீ சொல்லிக்கலாம். அப்பனா என்ன அர்த்தம்னா, ஏய் நீ வைராக்கியமே இல்லை கர்த்தருக்குள்ள. நீங்க சொல்லி தெரிய வேண்டும் என்பது அவசியம் இல்லை, உன் கிரியை காமிச்சு கொடுத்துருது. அல்லேலூயா. நீங்க வாயை திறந்துதான் சொல்லணும் அவசியமே கிடையாது. உங்களை பார்த்தாலே தெரிஞ்சிடும், உங்க நடவடிக்கையே தெரிஞ்சிடும். இந்த பையன் கர்த்தருக்குள்ள நல்லா வளர்ந்துருக்கிறான் பாஸ்டர், நல்லா வளர்ந்துருக்கிறான் 5 அடி, ஆனா எதுவுமே இல்லை, எல்லாம் பண்ணுவான். ஐயா நீ சொல்லி தெரிய வேண்டாம், அது தானாவே தெரிஞ்சிடும். கர்த்தர் உள்ள இருப்பாருனா நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். அல்லேலூயா. அப்போ வைராக்கியம் உள்ள இருந்துச்சுன்னா நமக்குள்ள விசுவாசம் வரும். விசுவாசம் உள்ள இருக்குன்னா தானா கர்த்தருக்குள்ள செய்வதற்கு தைரியம் வந்துடும். எலிசா ஒரு கிராமத்துக்கு வரும்போது, சுனோம் என்கிற ஊருக்கு வரும்பொழுதுலாம் அவளுடைய வீட்டில் எலிசாவை ஏற்றுக்கொள்ளுவார்கள். அப்போ எலிசாவுக்காக மேல் வீட்டறை ரெடி பண்ணி அவர் உட்கார நாற்காலி, டேபிள், குத்து விளக்கு எல்லா ஆகாரங்களையும் சூனமித்தியால் பார்த்து கொண்டாள். அப்போ எலிசா கேட்கிறாரு, இவளுக்கு ஏதாவது நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன், நான் வரும்போதெல்லாம் என்னை நல்லா கவனித்து கொள்ளுகிறாளே, எனக்கு எல்லா உதவியும் செய்கிறாளே என்று தன் வேலை காட்ட கேட்கும்போது சூனமித்தியால்கிட்ட கேட்கிறாரு, எலிசா உனக்கு என்னமா வேணும்? அவ சொல்றா, எனக்கு எல்லாமே இருக்கு, நான் சந்தோஷமா இருக்கிறேன். உன்னை வேலைக்காரன் சொல்றான், ஐயா அவங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை, இத்தனை வருஷம் ஆகி இப்படி இருக்கிறாங்க. உடனே எலிசா சொல்லி ஜெபிக்கிறாரு, உனக்கு ஏற்ற காலத்தில் கர்த்தர் உனக்கு குமாரனை கொடுக்க போறாரு சொல்லி. ஆமென் சொல்லுங்க. அதே போல ஒரு கர்த்தர் குழந்தையை கொடுக்கிறாரு. குழந்தை வளருது, மறித்து போகிறது. ஒரு நாள் தகப்பன் சொல்றான், தலைவலிக்குன்னு சொல்றான், இவனை வீட்டில் கொண்டு போய் ரெஸ்ட் எடுக்க வைங்க. வந்து பார்த்தா போற வழியிலே ஆள் காலி. அம்மா பார்க்கிறா, ஐயோ என் மறித்து போனானே என்று சொல்லி உடனே அவள் செய்த காரியம் என்ன? நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்? ஐயோ உன் அப்பாவுக்கு கேட்டா நான் என்ன செய்வேன், உன் பெரியம்மா கேட்டா நான் என்ன செய்வேன்? மறித்த வீட்டில் நம்ம கேட்கிற வார்த்தை என்னது? ஐயோ நான் யாரு கேட்டா அப்ப அதான் முக்கியம். இப்போ அவர் கேட்பாராமா, இவங்க என்ன பதில் சொல்ல தெரியல, அழுவாங்களாமா. இப்படி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்குல்ல, உடனே அவ கதவை பூட்ட ஆரம்பிக்கிற. யார் திறந்தாலும் திறக்க கூடாது, ஏன்னா திறந்த செத்த பிரேதத்தை பாப்பா. இனி கதவை திறக்கிறதா இருந்தா அவனுக்குள்ள உயிரைத்தான் பார்க்கணும் என்று சொல்லி கதவை பூட்டி கொண்டு தன் கணவனுக்கு வேலைக்காரனுக்கு ஆள் அனுப்பி சொல்றா. வேலைக்காரனுக்கு கூட என்ன நடக்குதுன்னு தெரியாது. வேலைக்காரனை கூப்பிட்டு சொல்ற, வேகமா கணவன்கிட்ட போய் சொல்லு, ஒரு வண்டியை ரெடி பண்ணி கொடுக்க சொல்லு. உடனே வேலைக்காரர்கிட்ட கணவர் கேட்கிற, இது இன்னைக்கு என்ன சண்டே கிடையாது, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கிடையாது, சர்ச்சுக்கு எதுக்கு போகணும், எலிசாவை ஏன் பார்க்க போகணும், நீ குடுனா கொடுக்க சொல்லு. தைரியத்தை பாருங்க. ஆமென். மனைவிக்கு தைரியத்தை பாருங்களா.
காரணம் என்ன? வைராக்கியம் உள்ள இருந்தனால, விசுவாசம் உள்ள இருக்குது. என் பிள்ளை செத்து போனது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனாலும் எனக்குள்ள இருக்கிற தேவன் என்ன கைவிட மாட்டாருன்னு சொல்லி இப்படி சொல்லி அனுப்புற. உடனே வண்டி வருது, வேகமா போற. கேஎஸ் கேட்கறான், எம்மா நீ நல்லா இருக்கிறியா? அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்றாங்க? சத்தமா எப்படி சொல்லும்? காரணம் என்ன? கர்த்தருக்குள்ள வைராக்கியம், தைரியம் வெளிப்பட ஆரம்பிச்சது. அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கல, நல்லா இருக்கிறேன்பா, நான் எப்படி இருக்கிறேன்? சூப்பரா இருக்கிறேன். நீங்க நம்ம வாயில இந்த வார்த்தை வருதா? சொல்லிட்டே பின்னாடி அழுதுகிட்டே போ. ஆமே, அப்படி சொல்லிட்டே என்ன பண்ணுவோம்? அப்படியே முக்க சீந்தி வச்சுட்டு அப்படியே தொடச்சிட்டு. இது கிடையாது. ஆமே, கண்ணில் கண்ணீர் வந்தால் இங்கே அடைக்கிறணும். அதெல்லாம் எப்படி அடைக்கிறணும்? இங்கே வர்ற கண்ணீர் அப்படியே அணை போட்டு, இதெல்லாம் இப்போ சிந்தவே கூடாது, இதெல்லாம் இப்போ சிந்தவே கூடாது. சத்தமாக சாமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அப்போ அந்த வைராக்கியத்தோடு எலிசா கிட்ட போய் சொல்றாரு, என் பிள்ளை, நானா கேட்டேன் என் பிள்ளை வேணும்னு சொல்லி, நீரே தந்தீர் வா, நீரே வாரம் அப்படின்னு சொல்லி எலிசாவே கூட்டிட்டு போயிட்டா. சத்தமா ராமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்கிறார். அப்போ என்ன நடந்துச்சு? வைராக்கியம் அவளுக்குள்ள தைரியத்தை கொடுக்க ஆரம்பிச்சது. இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள சில பிரச்சனை, போராட்டம், பாடுகள் வரும் என்று சொன்னால், நீங்க உங்களுக்குள்ள தைரியமாய் செய்வதற்கு சும்மாலாம் தைரியம் வராது. இயேசு கிறிஸ்து அதிகாரம் உள்ளவராய் பிரசங்கம் பண்ணினார். எல்லாம் பயப்படுவாங்க, எப்பா இவருக்கு, இவன் யோசேப்பினுடைய பிள்ளை இல்லையா, இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவனுக்கு எப்படிப்பா இவ்வளவு அதிகாரம்? ஆமென். அதிகாரம் என்பது சும்மா வராது, வைராக்கியம் இருந்தா தான் அங்க பிச்சுக்கிட்டு வரும். நமக்கு தைரியம் இருக்குதாங்க, சண்டை போட தைரியம் வரும். பக்கத்து வீட்டுக்காரனா என் வீடா தைரியம் வரும். நீ பெரியாளா? கடன் வாங்கியாவது வீடு கட்டும் போது அவனோட அஸ்திபாரத்தை உயரமா கட்டுவோம். தைரியம் தான். என்னங்க, கடன் வாங்கியாவது இருக்கிறதெல்லாம் வித்த எடுத்தாவது, ஏன்னா அஸ்திபாரம் சின்னதாயிடக்கூடாதாமா, அந்த வீட்டோட சின்ன கடன் என்ன இடியா வந்து விழுந்துற போகுது. அப்போ இன்னைக்கு நம்ம பிராக்டிக்கலா பாருங்க பார்ப்போம். இருக்குதோ இல்லையாப்பா, என்னத்தையாவது வாங்கி எடுத்தாவது நம்ம வெக்கப்பட்டுருவோமாமா. அவமானம், இதுதான் அவமானம். ஆமென். உலகத்துக்குரிய காரியத்தில் எல்லாத்துக்கும் தைரியம் இருக்குது. என் பிள்ளைய நல்லா படிக்க வைக்கலன்னா யார் என்ன சொல்லுவா? கடனை வாங்கி போய் படிக்க வைக்கணும். என் பிள்ளைய நல்லா கட்டி கொடுக்கலன்னா, ஒரு 5-20 பவுன் போடலன்னா, ஒரு 40 பவுன் போடலன்னா என் உலகம் என்ன சொல்லும்? கடனை வாங்கி போடுறது. அதுக்கெல்லாம் தைரியம் இருக்கும். கிறிஸ்துவுக்குள்ள நீ எழும்புவதுக்கு உனக்கு என்ன இருக்காது? என்ன இருக்காது? எத்தனை பேருக்கு புரியுது? உலகத்துல பல காரியத்தை தேடுறதுக்கு, காலேஜில் அட்மிஷன் போடுறதுக்கு கடனை வாங்கி தைரியம் வருது, மற்றதை செய்யறதுக்கு தைரியம் வருது, என்னெல்லாமோ செய்யறதுக்கு தைரியம் வருதுயா. ஆனா கிறிஸ்துவுக்காக ஒன்னு செய்யறதுக்கு என்ன தைரியம் வரல? அப்போ இது கிறிஸ்துவின் தைரியம் இல்ல, பிசாசின் தைரியம் ஒன்று ஆட்கொண்டு கொண்டு இருக்குது. கிறிஸ்துவின் தைரியம் உன்னை எப்படி வழி நடத்துன்னு சொன்னா, சட்டியில இல்லைனாலும், ஒண்ணுமே இல்லைனாலும் துணிஞ்சி அங்க நின்று இயேசுக்கு சொல்லுவாரு, எல்லாவனையும் பந்தி இருக்க வை, எல்லாவனையும் வருஷ வேதத்தில் வாசிச்சு பாரு. 50 பேராய், 100 பேராய், 200 பேராய் ஒவ்வொரு ஆண்டவர் பந்தி இருக்க வச்சார். எப்படி? சீஷர்கள் கேட்கறாங்க, 200 வெள்ளி படத்துக்கு நாங்க எங்க போவோம்? நீ எங்கேயும் போக வேண்டாம். ஆமென். இயேசு கிறிஸ்துடைய தைரியம் எப்படி வந்துச்சு? அல்லேலூயா. நீங்க சாட்சி கேட்டோம்ல, கொஞ்சம் எங்க இருந்து தைரியம் வந்துச்சு? உந்தி 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 உந்தி. பயப்படாதீங்க சிஸ்டர், பயப்படாதீங்க, கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. ஆமென். எத்தனை சொல்லுங்க, கிறிஸ்துவின் தைரியத்துக்குள்ள வளரணும். கர்த்தர் என்னோட சொன்ன ஒரு வார்த்தையை நான் பிரசங்க சொல்றேனே, உன் வீட்டுக்குள்ள தேவையில்லாத கிரியைகள் இருக்கு, அதை தூக்கி எறியறதுக்கு உனக்கு தைரியம் வரணும் இன்னைக்கு. ஆமென். உன் வீட்டுக்குள்ள எந்த அசுத்தம் இருக்குதோ அதை இன்னைக்கு போய் தூக்கி எறி. உன் வீட்டுக்குள்ள தைரியம் தூக்கி எறியாத, வைக்காத. ஆமென். அவனை கூட்டிட்டு வான ஆசீர்வதிச்சு அனுப்பி விடுறேன். உன் வீட்டுக்குள்ள தேவையில்லாத இருக்குதா, தேவையில்லாத அசுத்தமான காரியங்கள் இருக்குதா, தைரியமா தூக்கி ஏறி. தேவையில்லை நமக்கு. ஆமென். தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியம் உன் வீட்டுக்கு, அது சில நேரத்தில் நம்ம பயப்படுவோம், அது எப்படி பாஸ்டர், அதெல்லாம் நான் பண்றது எப்படி? அப்பன்னா உன் உள்ளத்துக்குள்ள இன்னும் கிறிஸ்து வைராக்கியம் எடுக்கல. வைராக்கியம் எடுத்தா அது வெளியே தெரியும். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுக்கும் எசைஞ்சு கொடுத்து ஓடாத. வைராக்கியம்னா குனிஞ்சு கொடுக்கறது வைராக்கியம் இல்லை, நிமிர்ந்து நிற்கும். ஆமென். தைரியமா சொல்லும், எதுவான கிறிஸ்துவுக்காக நல்ல போராட்டத்தை நான் போராடினேன். ஆமென். பவுல் சொல்றார், நான் போராட்டத்தை போராடினேன்யா, எனக்குரிய ஜீவ கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன்.
நம்ம சொல்ல முடியுமா, நான் நல்ல போராட்டத்தை போடுறேன், அவர் போராடினவுடனே நான் என் நெஞ்சு கொடுத்து பக்கவாட்டில் நான் என்ன பண்ணுகிறேன், அப்படி பக்கவாட்டுக்கு நான் இணைந்து ஓடுகிறேன். கிறிஸ்துவின் வைராக்கியம் உன்னை நிமிர பண்ணும். ஆமென். உன் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருதா, முழங்கால வைராக்கியத்தை காட்டு. நீ 1 மணி நேரம் கூட வைராக்கியமாக ஜெபம் பண்ண மாட்டேன், ஆனால் உனக்கு ஆண்டவர் அப்படியே ஆசீர்வதிச்சு தந்துடணும். ஆமென். உன் தேவைக்காக 4 மணி நேரம் அலைவ, எங்கெங்கேயோ போய் அலைவ, ஒரு 3.5 மணி நேரம் ஜெபம் பண்ணு பார்ப்போம். ஃபேனை போட்டுட்டு ஃபேன் கீழே பாய் தலையெல்லாம் விரிச்சு வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் முட்டி போடு, 1/2 மணி நேரம் படுத்து கிடந்து ஜெபம் பண்ணு, 1/2 மணி நேரம் நடந்து திரிஞ்சு ஜெபம் பண்ண பார்ப்போம். அதுலலாம் வைராக்கியம் வர மாட்டேங்குது. உலகத்துக்கு ஒரு வைராக்கியம் அப்படி அங்கன்னு ஓடுறது. ஆமென். இயேசு கிறிஸ்துக்குள்ள வைராக்கியம் இருந்துச்சு, பவுலுக்குள்ள வைராக்கியம். தைரியமாய் அவர்கள் என்ன பண்ணார்கள், தேவனை மகிமைப்படுத்த போனாங்க. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. திருப்பி தானியேல் 3ஆம் அதிகாரத்துக்குள்ள வாங்க. தானியேல் 3ஆம் அதிகாரம். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போன வாரத்தில் நம்ம கேட்டோம். ராஜா சொல்றாரு, இப்போ மறுபடியும் உனக்காக ஒரு வாய்ப்பை கொடுக்குறேன், மேலதாளங்கள் வாத்தியங்கள் எல்லாம் வாசிக்கப்படும், உனக்கு ஒரு சான்ஸ், நீ என்ன பண்ணணும், பொற்சிலையை வணங்க வேண்டும் என்று சொல்றாங்க. எத்தனை கவனிக்கிறீங்க? ஆமென். இப்ப ராஜா இவ்வளவும் சொன்ன பிறகு அந்த 3 பேர் சொல்லுகிற வார்த்தை எவ்வளவு ஹைலைட்டா இருக்குன்னு மட்டும் பாருங்க. எல்லாம் தானியேல் எடுத்துக்கொள்ளுங்க. தானியேல் 3ஆம் அதிகாரம். பிரைஸ் தி லார்ட். 3ஆம் அதிகாரத்தில் ராஜா இவ்வளவு காரியங்களை குறித்து சொல்லுகிறார். 15ஆம் வசனம் வார்த்தை சொல்லு, உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார்? எல்லாம் கவனிங்க, எல்லாம் கவனிங்க. சூப்பரா இருக்கும். மியூசிக்லாம் ரெடி பண்ணிக்கிங்கப்பா. எல்லாம் கவனிக்கிறீங்களா? ராஜா சொல்றாரு, ராஜா அழைப்பை கேட்டு பெரிய பெரிய பிரபுக்கள் மந்திரிகள் எல்லாரும் கூடி வந்து ஒரு பெரிய கிரவுண்டில் வந்து நிற்கிறாங்க. இப்போ அந்த சிலை வணங்கக்கூடிய ஒரு நேரம். ஆல்ரெடி ட்ரம்ஸ் அடிச்சாச்சு, கீபோர்டு போட்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, ஆனால் 3 பேர் வணங்கலை. இப்போ எவ்வளோ ஒரு அவமானமாக இருந்திருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். நம்ம ஊருக்கு மோடிஜி வரும்பொழுது எல்லாரும் கருப்பு பலூனை விட்டாங்க. அங்கங்கே ஒவ்வொரு முக்கில் அதெல்லாம் போலீஸ்காரன் தடுத்து தடுத்து பார்க்குறான். ஆனாலும் மரத்துக்கு மேலே இருந்தெல்லாம் என்ன பண்ணிட்டானுங்க, அது வந்து ஒரு அவமானத்திற்காக பார்க்குறோம். வரவேற்காமல் எல்லாரும் என்ன பண்ணுறான், கருப்பு கொடியெல்லாம் காட்டுறோம். அப்போ இப்போ ராஜா சொல்லியாச்சு, எல்லாரும் வந்து நிற்கிறான். ராஜா வந்தாச்சு, எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ வணங்காம 3 பேர் நிற்கிறோம். அப்போ ராஜா சொல்றாரு, டேய், ஒரு முறை இன்னொரு முறை உனக்கு என்ன பண்றேன், வாய்ப்பு தருகிறேன், இனி உன்னை எவன் தப்பு விற்கிறான்றதை நான் என்ன பண்றேன் பார்க்கிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, எல்லாம் கவனிச்சிங்களா? இவ்வளவு தூரம் ராஜா வீர வசனம் பேசியாச்சு. அப்போ இந்த ரிப்பீட் பதில் கொடுக்கறாங்க. இந்த 3 பேர் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பதில் கொடுக்கறாங்க, நேபுகாத்நேச்சாரே. ஆமென். ப்ளீஸ் ப்ளீஸ். அப்ப அந்த 3 பேர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? ராஜா சொல்றாரு. அதுக்கு 3 பேர் சொல்றாங்க, ராஜாவே எல்லாம் கூப்பிடல. எல்லாம் சொல்லுங்க, ராஜாவே. பேரை சொல்லி அந்த பாபிலோன்ல முறையா ராஜாவை கூட்டிருப்பானா நம்ம ஆளுங்க தான். கையை தட்டி ஆபிரகாமை பேர் கூட சொல்லாமல் என்னுடைய ஆண்டவனேன்னு சாரால் பண்ணிக்கிறார். அந்த நாட்கள் ஆண்களுக்கு பேரை கூட சொல்ல மற்றவங்களுக்கு உரிமை கிடையாது. ராஜா வராருன்னா அவரை ஏறெடுத்து கூட என்ன பண்ணக்கூடாது, பார்க்க கூடாது, சாஷ்டாங்கமா வணங்கணும். அதுவும் ரட்சிக்கப்படாத ஒரு நேபுகாத்நேச்சார்னா இவர் இங்க வந்தாலும் அங்க இருந்து எல்லாரும் எப்படி பண்ணிடுவாங்க. இப்ப இந்த 3 பேர் வந்து நின்னு சொல்றான், நேபுகாத்நேச்சாரே, உமக்கு நான் பதில் சொல்ல எனக்கு அவசியம் இல்லை. நல்ல கையை தட்டி தைரியம், கிறிஸ்துவின் வைராக்கியம் உனக்குள்ள தைரியத்தை இப்படிதான் கொண்டு வரும். குடிக்க கஞ்சி இருக்காது, ஆனா கர்த்தருக்காக சும்மா பயங்கரமா ஊழியம் செய்ய ஓடி வருவோம். கேட்கல, வீட்டுல சொத்து சுகம் இருக்காது, காணிக்க பெட்டியில கொண்டு வந்து காணிக்க போட தைரியம் வரும். ஆமென். அடுத்த வேளை ஆகாரத்துக்கு வழி இருக்காது, அடுத்த வாரம் சோபா வந்து நிக்கும், தைரியம். ஐயோ, கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஆமென். அவன் வீட்டுக்குள்ள சோபா இல்லையா, ஆனா ஊழியக்காரர் உட்கார வச்சு அழகு பார்க்கணும் நினைக்கிறது தைரியம், கிறிஸ்துவின் வைராக்கியம். இது இல்லாம இப்படிலாம் வராது. ஆமென். எத்தனை புரியுது நான் சொல்றது? நேபுகாத்நேச்சாரே, ஜாய், நீ சொல்றதுக்கு நான் பதில் கொடுக்கிறதுக்கு
அவசியம் இல்ல. நாம இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, இந்த தைரியம் உனக்குள்ள வரணும். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். இப்போ பயங்கர கோபம் வந்துருச்சு. உடனே இனி பேச்சே இல்ல. 7 முறை அக்கினி என்ன பண்ணு, சூடாக்கு. இன்னைக்கு பதிலே கிடையாது, ஒன்லி ஆக்ஷன் தான் அப்படின்னு சொல்லி ராஜா என்ன பண்றாரு, 7 மடங்கு சூடாக்குறாரு. இந்த 3 பேரும் மாத்தி மாத்தி நின்னுட்டு இருக்காங்க. இங்க 7 மடங்கு அங்க எரியறதை விட 70 மடங்கு இப்ப ராஜாக்கு என்ன ஆகுது, எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. என்னடா இவன் 7 முறை சூடாக்குன பிறகும் இவன் பணியாம நிக்கிறானே. உடனே சொல்ற, பலவான்களெல்லாம் கூட்டிட்டு வா, இவன் கைகளை கால்களை என்ன பண்ணு கட்டி இவனை தூக்கி உள்ள போடுன்னு சொல்லி பலவான்கள் எல்லாம் வர்றாங்க. கை கால்கள் எல்லாம் கட்டுறான். கை காலை இழுத்துலாம் கட்டல. வரும்போது எதுக்கு சேட்டை பண்ற, சத்தமா பயப்படுறவன் தான் இடிச்சு இடிச்சு அவன் அடம் பிடிச்சவன். நான் விசுவாசிக்கிறேன், இந்த 3 பேரும் அடம் பிடிச்சு இப்படிலாம் பண்ணிருக்க மாட்டான். கையா இந்த தரை, காலா இந்த தரையிரு, வயிற்றெரிச்சல் தாங்கி இருக்காது. உன் வீட்டுக்குள்ள பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி உன்னை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் உன் முகத்துல வரக்கூடிய சமாதானத்தை அவன் பார்ப்பான். என்ன ஆனாலும் வீடியோல பாக்குறவங்க கேட்பாங்க, பெரிய இது ஊழியம் பண்றீங்களோ? நான் சொல்லுவேன், ஐயோ அது வைராக்கியம், அது அப்பா கொடுக்கிற வைராக்கியம், அது விசுவாசம், அது அப்படித்தான் தெரியும். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. அப்போ கட்டி முடிச்சாச்சு. இப்போ அக்கினி சூளை ரொம்ப வெப்பம் அதிகமா இருந்தனால கொண்டு போய் போடுறதுக்கு முன்னாடியே தூக்கிட்டு போனவெல்லாம் காலி. சொல்லுங்க, தூக்கிட்டு போனவெல்லாம் காலி. இப்போ ராஜா உள்ள தூக்கி போட்டாச்சு. போட்ட பிறகு ராஜா மந்திரிகளை கூட்டு பிரம்மி படைகிறாரா. கையை தட்டி இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், சகோதரனே சகோதரியே, இந்த 5ஆம் மாதம் எழுதி வைத்துக்கொள். இந்த 2019 உன்னை கண்டு அநேக பிரம்மி படைகிற காலங்கள். நம்புனா கையை தட்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, இனி வரக்கூடிய காலம் உன்னை கண்டு பிரம்மி படைகிற காலமா இருக்கும். இந்த சபையை குறித்து பிரம்மி படைகிற காலமா இருக்கும். வடக்க தொங்கல்ல ஒரு சர்ச்சை இருக்குதோ, அந்த தொங்கல் சர்ச்சை தான் இனி தலைக்கல் சர்ச்சையா மாறும். பிரம்மி படைகிற காலம் இது. ஒதுங்கின இடம் அல்ல, இது அநேகரை ஒதுக்குற இடமா மாற போகுது. பிரைஸ் லார்ட். ஆமென். நான் ஏற்கனவே ஒரு நாள் சொன்ன ஞாபகம் இருக்குது, உன் வீட்டை இப்படி பார்க்கிற காலம் வராது, உன் வீட்டை அப்படி பார்க்கிற காலத்தை கர்த்தர் தருவாரு. கீழ் வீட்டு ஆசீர்வாதம் அல்ல, மேல் வீட்டின் ஆசீர்வாதம். ஆமென். உன்னை குறிச்சு பிரம்மி படைவாங்க. டேய், இன்னார் வீட்டு பசங்களாடா, இன்னார் வீட்டு பசங்களா இந்த வேலையில இருக்கிறாங்க. இந்த ரேஷன் அரிசி சாப்பிட்டுட்டு ஒரு குடும்பம் இருந்துச்சு, காதுல மூக்குல ஒண்ணும் போடாம, கை காலெல்லாம் ஒண்ணு இல்லாம அப்படி எம்டியா வந்து நிக்குமே, அந்த சிஸ்டரா இவங்க அப்படிங்கிற அளவிற்கு உன்னை பிரம்மி படையத்தக்கதாக, சாட்சி சொல்ல கூட தெரியாம நடுங்கிட்டு வந்து நிப்பாங்களே, அந்த பிரதரா அந்த சகோதரியா உன்னை கண்டு பிரம்மி படையத்தக்கதாக கர்த்தர் அற்புதமாய் நடத்துவார். சந்தோஷமா வைராக்கியம் இதை செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். ஏன்னா மனுஷன் மேல நம்ம வைராக்கியத்தை வைக்கலங்க. எத்தனையோ தலைவர்கள் மேல எத்தனையோ தொண்டர்கள் வைராக்கியம் வச்சான். தலைவன் ஜெயிக்கிற வரைக்கும் வைராக்கியம் இருக்கும், அவன் இறங்கிட்டானோ வைராக்கியம் வேறும். எத்தனையோ நடிகர் மேல வைராக்கியம் வைக்கலாம். 4 படம் தொடர்ந்து பிளாப் கொடுத்தா அடுத்த நேரம் இன்னொரு ஹிட் கொடுக்கிறவனை பார்த்து அவன் போயிருவான். நம்ம ஆண்டவர் என்னைக்குமே வெற்றியை சிறந்தவர். அவர் மேல வைராக்கியம் வைக்கப்பட்டு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ ராஜா பிரம்மி படைறாங்க. பிரம்மி படைச்சவர் சொல்லுகிறாரு, நம்ம கட்டுண்டவராய் 3 பேரை அல்லவா போட்டோம், 4 பேர் உலாவி கொண்டு இருக்கிறார்கள். அதுவும் 4வது ஆளுக்கு சாயல் தேவ சாயலுக்கு ஒப்பா இருந்துச்சாம். ஹல்லேலூயா. தமிழ் பைபிள்ல அவங்க அசைவாடி கொண்டிருந்தாங்க, உலாவி கொண்டிருந்தார்களாம். ஆங்கில பைபிள் அழகா சொல்லப்பட்டிருக்குது, he said, look, I see 4 men walking around in the fire. 4 men walking in the fire. அப்ப என்ன பண்றாங்க, அழகா வாக் பண்றாங்க. அடிக்கிற வெயில கொஞ்சம் வாக் பண்ணணும் அனுப்பிடுறேன். எவ்வளவு பேர் வாக் பண்ணுவீங்க? அடிக்கிற வேலை இங்கேருந்து அப்படியே ஸ்லோவாக தான் நடக்கணும். அப்படியே அப்படி போயிட்டு வாங்கப்பா அப்படின்னா எல்லாம் காத்து போன பலூன் மாதிரி. இங்க 7 மடங்கு அக்கினி சூளை. அந்த சூளைக்குள்ள சாத்ராக் ஒரு பக்கம், மேஷாக் ஒரு பக்கம்,
ஆபேத்நேகோ ஒரு பக்கம் வாக்கிங் இன் அரவுண்ட் இந்த ஃபயருக்குள்ள என்ன பண்ணாங்களா? கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, உன்னை சில இடுக்கமான வழியில உன்னை மகிமையா நடக்க பண்ண போகிறாரு. விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஹல்லேலூயா ஆமென். உன்னை கர்த்தர் ஓட பண்ண மாட்டாரு, அழுந்து திருந்துலாம் வர மாட்டாரு. உன்னை அழகா சூப்பரா நடக்க வைக்க போறாரு. காரணம் ஏன் தெரியுமா? நல்ல தகப்பன் தன் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து முன்ன விட்டு பின்னாடி நடந்து போய்கிட்டே இருப்பான். என் பிள்ளை எப்படி நடக்கிறான் பாப்போம், என் பிள்ளை எப்படி பண்றான் பாப்போம். கர்த்தர் நம்மளை சுமக்கவும் செய்வாரு, உன்னை முன்ன விட்டு பாதுகாக்க செய்வாரு. நல்ல ஹல்லேலூயா. இந்த ஆண்டு உன்னை முன்ன விட்டு கர்த்தருடைய சமூகம் பின்ன போகிற காலமா இருக்கும். ஐயோ ஆண்டவர் சமூகம் என்ன காணாம போயிடுச்சு, பின்னாடியா போயிடுச்சுன்னு நினைக்காத. பின்ன வரக்கூடிய பார்வனை சேர விடாதபடிக்கு உன்னை பாதுகாத்து நடக்க வைக்க, நல்ல சேர்த்து கிறிஸ்துவின் வைராக்கியம் இதை செய்து முடிக்கும். ஆமென். கடைசி நான் சொல்லி முடிக்க போகிறேன். ஆமென். நேற்று அழகாய் ஆண்டவர் என்னோட பேசின ஒரு வார்த்தை. இப்போ ஆண்டவர் ஃபயர்ல நடக்க வச்சு நல்ல அழகா ராஜா சொல்றாரு, ஐயா வெளியே வாங்க ஐயா. ராஜா கேட்கிறாரு, நீங்க தயவு செஞ்சு வெளியே வாங்க. சொன்ன பிறகுதான் ஏதோ கதவை திறந்து வெளியே வர மாதிரி, அக்கினி சொல்லி கதவை திறந்து வெளியே வர மாதிரி. இப்போ உள்ள போறதுக்கு முன்னாடி வரைக்கும் சில பிரச்சனை மலைய போல இருந்துச்சு இந்த 3 பேருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு தெரியும், அவங்களை விடுவி, இன்னொரு பக்கம் அவர் விடுவிக்காமல் போனாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். ஆமென். 2 தரப்பட்ட விசுவாசம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. ஒன்னு அவர் விடுவிப்பாரியா, போடா ராஜா கோதர, அவர் என்ன விடுவிப்பார், விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்ல. 2 தரப்பட்ட ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. அப்போ மாம்சம் ஆவியும் என்ன பண்ணிட்டே இருந்துச்சு, போராடிக்கிட்டே இருந்துச்சு. மாம்சம் ஆவியும் விடுவிப்பாரா விடுவிக்க மாட்டாரா விடுவிப்பாரா. அதனாலதான் இவங்க 3 சொல்றாங்க, என்ன போராட்டம், விடுவிக்காம போனாலும் பரவாயில்ல, விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்ல, அற்புதம் கிடைக்காமலும் பரவாயில்ல. ஆமென். அப்போ சில காரியங்கள் உங்களுக்கு மலை போல இருந்திருக்கும். இப்போ ஒரு பெரிய மலைக்கு மேல பெரிய சுமையில நீங்க நிக்கிறீங்க, தாங்க முடியாத பிரச்சனையோட தள்ளாடிக்கிட்டு ஏறி போய் நிக்கிறீங்க. நீ கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, அந்த மலைக்கு மேல நீ போய் நின்று தாங்க முடியாத சுமையோட இன்னைக்கு அநேகர் வந்து உட்கார்ந்து இருக்கலாம். இந்த 5வது மாசத்துல நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல, இனி என் குடும்பத்தை என்ன செய்யணும்னு தெரியல. அன்னைக்கு நான் தனியா இருந்தேன், இன்னைக்கு நான் குடும்பத்தை நான் மாறிட்டேன். அன்னைக்கு ஒரு வேலை இல்லை, அந்த வேலை இப்ப கிடைச்சிருச்சு, நான் எப்படி தக்க வைக்க போறது தெரியல. இல்ல செஞ்ச வேலையும் இப்ப எனக்கு இல்லாம ஆயிருச்சு, என் வீட்டுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. பல எண்ணத்தோட நீ ஒரு மலைக்கு மேல நின்று கொண்டிருந்து பெரிய பாரங்களை தூக்கி வச்சிட்டு இருப்பனா, கர்த்தர் சொல்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தையை நல்லா வாங்கிக்கோ. ஆண்டவர் சொல்கிறார், நீ சுமந்து கொண்டிருக்கிற பாறைய நான் ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்கி அதை தூசியாய் மாற்றி போடுவேன். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? உண்மைதான் பாஸ்டர், தாங்க முடியாத பாரத்தோட நான் நின்னுகிட்டு இருக்கிறேன். தைரியம், வெக்கப்பட, வைராக்கியத்தோட சொல்லு, எந்த பிரச்சனையும் நான் தாங்க முடியாம தான் நின்னுகிட்டு இருக்கிறேன். நான் இங்க நிக்கிறேன்னா நானும் சில காரியங்களை தாங்க முடியாம தான் நின்னுகிட்டு இருக்கிறேன், அதை சகிச்சு கொள்ள முடியாம தான் நிக்கிறேன். ஆனா கர்த்தர் என்னோட நேற்று பேசின ஒரு காரியம், மலை மேல தூக்கி வச்சிருக்கிற பாறையை கர்த்தர் உடைச்சி மாத்தினார்னா அது எப்படி கீழே வரும் தெரியுமா? உருண்டு வராது, தூசியா போகும். ஆமென். இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். அந்த பெரிய பலவான்கள்லாம் கையில வச்சு பிடிக்கிறானுங்க, சாஃப்டாவா பிடிச்சு கட்டியிருப்பான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருப்பான், கையை காலை பிடிச்சி அடி பல்ல கடிச்சுக்கெல்லாம் கட்டியிருப்பான். பக்கத்துல மாடு மாதிரி நின்றுப்பானுங்க, பெரிய பெரிய ஆட்கள்லாம் மாடு மாதிரி நின்றுக்கிட்டு கையை காலை கட்டியிருப்பான். மலை மாதிரி அவ்வளவு வேறும் எப்படி நின்றுப்பான். ஆனா இப்ப அவங்க வெளியே வரும் பொழுது மலை மாமிசத்தை பார்க்கல, சாம்பலா பாக்குறாங்க. நீ கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, நீ பார்க்கும்போது மலையை போல இருந்த காரியம் சாம்பலை போல மாறப்போகுது. கர்த்தருக்குள்ள இருக்கிற வைராக்கியம் இதை செய்து முடிக்கும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சத்தமா வாயை திறந்து துதிக்க ஆரம்பிக்க பார்ப்போம். எல்லா வாயை திறந்து இப்பொழுதே எல்லா பர்வதங்களும், பிள்ளைகளுக்கு முன்பதாக இருக்கிற பர்வதங்கள் உடைக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. எனக்கு